ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேங்க. ஹேருக்காக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், அங்கன வந்து சொட்டையாக இருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து சொட்டை இருக்குது. அது எதனால ஏன் இப்படி சொட்டை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது பூச்சிக்கடியாக இருக்கும், இல்லாட்டி ஒரே ஹேர் ஸ்டைல் போடுறதுனால கூட அந்த முடி வந்து அம்மா டைட்டாக போடும்போது அது வந்து வந்துடும். அப்படி அந்தந்து விழுகும்போது இந்த இடத்துல மட்டும் நமக்கு சொட்டை வந்துடும். அந்த மாதிரி தான் இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? ஒரு சிலருக்கு வந்து இளம் நிறம் இருக்கும், சின்ன வயசாக இருக்கும், ஆனால் வந்து நரைச்சிரும், முடி பூரா வெள்ளையாயிரும், வெள்ளை முடி வந்துடும், முடி கொட்டிடும், அதாவது தின்னாக இருக்கும், அதாவது அடர்த்தி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? வெத்தலை எடுத்திருக்கேங்க. அடுத்து பார்த்தோம்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். எல்லாமே நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினேன், அளவு போட்டு போட்டுக்கலாம். 10 வெந்தயம் எடுத்திருக்கேன், அளந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து கருஞ்சீரகம், வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது அடுத்து வந்து நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன், 100 ml வாங்கியிருக்கேன். இப்போ அளந்து பார்த்துட்டு எவ்வளோ ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன், டம்ளரில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது 1/2 டம்ளர் இருக்குது, வெந்தயம் வந்து 1/2 டம்ளர் இருக்குது, வெந்தயம் 1/2 டம்ளர் இருக்குது. ஏன்னா கரெக்டாக அளவு போடணும்ல, அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இதில் வந்து என்ன அப்படின்னா, தண்ணி எதுவுமே சேர்க்காம வந்து நம்ம அரைக்க போகிறாங்க. எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருஞ்சீரகம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதுவுமே அதே அளவு தாங்க இருக்குது, 1/2 டம்ளர் தான் இருக்குது. கருஞ்சீரகம் கருப்பாக இருக்கனால தெரியல, ஓகேங்களா? இது அதே அளவு தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே போட்டுடலாம், ஃபுல்லாகவே போட்டுடலாம். நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்காமல் வந்துட்டேங்க, அதான் இப்போ பிரச்சனை. சரி, நான் கையில் வச்சுட்டே போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, வெத்தலை வந்து அப்படியே போட முடியாது, அதனால் வந்து 4 வெத்தலை எடுத்து அதை வந்து நான் நல்லா கிள்ளி போட போகிறேன், ஓகேங்களா? மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 வெத்தலைங்க, 4 வெத்தலை எடுத்திருக்கேன். 5 வெத்தலையே எடுத்துக்கலாங்க. 5 வெத்தலை எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறோம்னா, அப்படியே வந்து கிள்ளி போட்டுடலாம், சரிங்களா? ஏன்னா அரைக்காதில் சுற்றிக்கும், அதுக்காக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கிள்ளி போட்டுடலாம். சின்னதாக கிள்ளி போட்டோம்னா சீக்கிரம் அரைச்சிடும். கிள்ளியாச்சு, அதை வந்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டாச்சு, ஓகேங்களா? அடுத்து வந்து சின்ன வெங்காயத்தையுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுறேன். வெந்தயம் எடுத்தோமா, வெந்தயத்தையுமே அப்படியே வந்து போட்டுறேன், சரிங்களா? இது வந்து கருஞ்சீரகம் இருக்குது, அதையும் போட்டுறேன், சரிங்களா? இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே, வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், வெத்தலையிலே இருக்கும்ல, அதனால் வந்து அதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன், ஓகேங்களா? அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன், அதாவது தொக்காத அரைச்சிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும், அந்த வாங்கி வச்சுருக்கேன் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றுறோம். ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன், அதை வந்து அந்த மிக்சியிலே ஊற்றுறோம், அரைச்சதிலே ஊற்றுறோம். ஓகேங்களா? இதையும் ஊற்றியாச்சு. இதையும் போய் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். எண்ணெய் அந்த இப்போ நம்ம சொன்ன எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது, ஓகேங்களா? இப்போ போய் அரைச்சோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலைங்க. ஊற்றாமல் வெங்காயம், வெத்தலை, வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் நல்லெண்ணெய் இதை போட்டு அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இதை வந்து வடிகட்டி நம்ம வடித்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இது ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம்.
இது வந்து க்ரீன் கலராக வருதுங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து இதை வடித்து எடுத்துகிட்டு பாருங்கள், ஃபுல்லாக வடித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் தாங்க வந்திருக்கு, அவ்வளோ இருக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாலில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளித்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிரும். டேண்ட்ரஃப் வராது, அந்த சொட்டை விழுகாது. சொட்டை மண்ணை கூட இப்படி போட்டு நம்ம குளித்தோம்னா காடு போல் முடி வளருங்கிறதான் உண்மை. நிறையா பேருக்கு அது மாதிரி ஆயிருக்கு. அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் மேலே கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.